ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே அடிக்கடி கமெண்ட்டில் ஒரு கேள்வியை ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப லோவாக இருக்குது. ஈவன் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏஜ்டான பீப்புளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பேபிலாம் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் இப்படி வருது, எனக்கு சடனாக கொஞ்சம் வருஷமாகவே இப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் யாரை பார்த்தாலுமே இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு பீரியட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, இல்லைனா எனக்கு பீரியட்ஸ் 2 நாள் தான் இருக்குது, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன காரணம், இப்படி இருந்தால் என்னால் கன்சீவ் ஆக முடியுமா முடியாதா, இப்படி சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுதான், பீரியட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அது சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி இருந்தால் ஓவுலேஷன் நடக்குமா நடக்காதா, கன்சீவ் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 days அண்ட் 60 days ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் நவம்பர் 30 வரைக்கும் நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிசம்பர்லேருந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கணும், உங்களோட எக் க்ரோத் நல்லா இருக்கணும், எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், பிசிஓடி பிசிஓஎஸை மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இல்லை நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும், இப்படின்னு யார் என்ன விதமான பிரச்சனைகளோடு இருந்தாலும் நீங்கள் நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமில் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் நிறைய யோகா, டயட், இது எல்லாமே சொல்லி கொடுத்து உங்கள் பாடியில் ஒரு நல்ல சேஞ்சஸை நம்ம கொண்டு வர போகிறோம். இது எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் 30 வரைக்கும் தான் இந்த என்ரோல்மெண்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 30க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த பீரியட் ஃப்ளோ தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 1 நாள் தான் பீரியட் இருக்குது, எனக்கு 2 நாள் தான் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான காரணங்கள் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பீரியட் ஃப்ளோ எப்படி இருந்தால் நார்மல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிறது நார்மலாக அப்நார்மலாக அப்படிங்கிறது நீங்களே ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண முடியும், டாக்டரை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு எப்படி பீரியட் ஃப்ளோ இருந்தால் அது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். ஒருவேளை 2 நாளுக்கும் கம்மியாக, அதே மாதிரி 7 நாளுக்கும் அதிகமாக, இப்போ உங்களுக்கு 2 நாளுக்கு கம்மியாக பீரியட் வந்தாலும் அதில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருக்கலாம். அதே மாதிரி 7 நாளுக்கு அதிகமாக 10 நாள் 12 நாள்னு பீரியட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரூட் காஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அந்த பீரியட் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 1 நாள் பீரியட் வருது, 2 நாள் பீரியட் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் ஓரளவுக்கு 2-3 பேட் மாற்றுற அளவுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். அதே மாதிரி அது அப்படியே குறைஞ்சி அடுத்த 2-3 நாட்களில் திருப்பி ஃப்ளோ லைட்டாக தான் இருக்குது, ப்ளஸ் அப்படியே பீரியட் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னாலும் அது நார்மல் தான். எப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேட் அளவுக்கு கூட எனக்கு பீரியடே வரல, எனக்கு ட்ராப்பாக தான் வருது அப்படின்னாலும் நீங்கள் போய் உடனே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7 நாளுக்கு அதிகமாக எனக்கு ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஸ்டாப்பே ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 நாட்களுக்கும் கம்மியாக ஒரு பேட் அளவுக்கு கூட வராத பீரியடுக்கு பேர் தான் நம்ம லைட் பீரியட் இல்லைன்னா ஸ்கேன்டி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஹைப்போமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 30 mlக்கும் கம்மியாக பீரியட் ஆகிறது தான் நம்ம ஹைப்போமெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த ட்ராப்பாக வருது. ஸோ இதுக்கான காரணம் என்னவாக இருக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதில் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு எல்லாமே மெயின் ரீசன். ஸோ இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால்
எதனால் இப்படி வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி நார்மல் தான். டாக்டர் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, ஆனாலும் எனக்கு பீரியட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காமல் பீரியட் வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளோ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த 21 டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராசெப்டிவ் ஓசிபி பில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்கள் 21 நாள் எடுப்பீங்க. அது எடுத்துகிட்ருக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months எடுப்பீங்க. அது எடுத்துகிட்ருக்க வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே அந்த டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு பீரியட் ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த டேப்லெட் எடுக்கிற வரைக்கும். ஏன்னா அந்த டேப்லெட் வந்து கருமுட்டையை வந்து ரிலீஸ் ஆக விடாது, ஓவுலேஷனை நடக்க விடாது. அப்போ அவங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதே சேம் தான், ஒருவேளை உங்களுக்கு ஓவுலேஷன் சரியாக நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கேன்டி பீரியட், லைட் பீரியட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் அதனால் இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு ஓவுலேஷன் நடக்கலையான்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஒரு 70 to 80% வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்படி இருந்தாலே உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன ரீசனாக இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30லேருந்து 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு ஏஜ் ஃபேக்டர். கருமுட்டைகள் வந்து குறையிறதுனாலையும் அந்த ஏஎம்ஹெச் லெவல் குறையிறதுனாலையும் சில பேருக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து லோவாக வரலாம். சில பேருக்கு அனீமியா, ரொம்ப அனீமிக்காக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து போதுமான B12 அண்ட் அயன் சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணாமையே இருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ அதனால் உங்களுக்கு அது தெரியாததுனால அந்த பீரியட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட பீரியட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே, ஏன்னா ஒரு 70% ஓவுலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே உங்களோட டாக்டரை பார்த்து செக் பண்ணி என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதை நார்மலான செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து பிளான் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில நேரங்களில் இது நார்மலாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தான் பீரியடே வரும். ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலுமே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு வந்து சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் வந்து நிறைய யோகா, எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணும்போது இன்னுமே இது வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.